ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இந்த டைலாக் கேட்க ரொம்ப மாசா இருக்குல்ல, ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம பேச்சை நம்மளே கேட்கறதில்ல. ஹாய், ஐம் சந்துரு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த ஹேபிட்டை மாற்றியே ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சைக்காலஜியில் ஒரு டேர்ம் இருக்குது, செல்ஃப் எஃபிகசி. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை எப்படியும் பண்ணி முடிச்சிட முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டு நம்பும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிஸை நம்மளே பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம மைண்டுக்கு என்ன ஆகும் தெரியுமா, இவன் பண்ணணும்னு சொல்லுவான் ஆனால் பண்ண மாட்டான் அப்படின்னு முடிவாயிரும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் எஃபிகசி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும்னா கூட நம்ம மைண்டு கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா நம்ம தானே அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்டு பண்ணணும்னா நம்ம முடிவு பண்ணுறத நம்மளே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம பேச்சை நம்மளே கேட்கலன்னா வேற யாருங்க கேட்பா?